டேஸ்டியாக அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இதுதான் எங்கள் அம்மா வந்து கேசரி கேக். ஹாப்பி பர்த்டே டு மீ. சாப்பிட்றீங்களா? நானே சாப்பிட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் அப்படி செஞ்சுருக்காங்க. காசு அதிகமாக இதில் போட்டு செஞ்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிரெசன்ட் வீடியோஸ். மார்னிங்கில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அது வந்து சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாருமே. எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ வந்து நான் போட்டது வந்து எல்லாரோட சர்ப்ரைஸ்க்காக தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய குட்டி ஸ்டோரி அது மட்டும் சொன்னேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ எனக்கு மட்டும் வந்து நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா 4 பேரில் நான் மட்டும்தான் ரொம்ப அடம் பிடிப்பேன். எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோடய ஆசை வந்து கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி குழந்தையாச்சே என்கிட்ட தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நான் அவங்கக்கிட்ட வந்து இப்போது மார்னிங் நான் கேட்டேன்னு சொன்னேன். அவங்க செஞ்சு கொடுக்குறாங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி எத்தனையோ வருஷம் கழித்து நான் கேட்டிருக்கேன், நான் எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். நான் வந்து கேட்டேன்னா கேட்பேன், அப்படி இல்லைன்னா வந்து வேணான்னு அப்படியே விட்டுருவேன். என்னோடய கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் பார்த்தாக்கா ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். ஒரு இது, அம்மா எனக்கு கேசரி வேணும். அந்த டைம் வந்துருச்சு, எனக்கு சின்ன குழந்தைய இருக்கும்போது பண்ணி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதை வந்து மறுபடியும் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அது பண்ணாக்கா. சரி அதுக்காக நான் கேட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இருந்த மாதிரி இருந்துட்டு செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி பார்க்க போனாங்க அவங்க கரெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க எனக்கு. நீ கேட்ட இல்லையா, நீ வீடியோலேயே சொல்லிட்ட, நான் இப்போ செஞ்சு கொடுக்கலன்னா வந்து மறுபடியும் வீடியோவில் சொல்லிவிடுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க செஞ்சே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சமே ஆகாது, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் எங்கள் அம்மா பண்ணுறது. ட்ரெடிஷ்னலாக சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இருங்க நான் காமிக்கிறேன் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மா வந்து கேசரி கேக். இதுதான் வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இதை சுற்றி இங்கே பாருங்கள், நட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து செஞ்சு முடிச்ச உடனே இந்த சூடாக இருக்கும் இல்லையா, அதே டைமில் வந்து கிண்ணத்தில் போட்டு கூட நார மாதிரி வச்சுட்டாக்கா இது ஃபுல்லாக செட் ஆகிடும். அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து நான் கொஞ்சம் நேரத்துலேயே கட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஏன்னா இது ஸ்பெஷலி எனக்காக மேட் பண்ணது எங்கள் அம்மா. ரொம்ப பாசமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என் மேலே மட்டும் பாசம் அதிகம்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு 4 பசங்களுக்கும் வந்து ஈக்குவலாக பார்ப்பாங்க. யாரும் வந்து கேட்க மாட்டாங்க எனக்கு கேக் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் மட்டும் தான் கேட்பேன். ஏன்னா என் கூட படித்த பசங்க அதே மாதிரி தான் சொல்லி ஆசையை வளர்த்து விட்டுருவாங்களா. ஸோ அதுக்காக வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அம்மாகிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அம்மா என்னம்மா எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். வருஷம் அவங்களுக்கு வந்து சொல்லி உயிரெடுத்துகிட்டே இருப்பேன் நான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி உனக்காக கேக் தானே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தாக்கா அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இது பார்த்த உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். கேக்கா பேரண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்து அப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்க பாருங்கள். ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஒரு இது மணி ப்ராப்ளம் இருக்கும்போதே ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ரன்னிங் பண்ணாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் வராது. ஏன்னா காசு இருந்தால் தான் வந்து இது வாங்க முடியும், அது வாங்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து ரொம்ப ரியலி கிரேட் உமன் சொல்லலாம். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ரொம்ப வந்து காம்ப்ரமைஸு, எல்லாத்துலேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, விட்டு கொடுக்குற பழக்கம், எல்லாத்துலேயும் இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போது அவங்க பார்க்குறதே வந்து அப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு வந்து ஷெஃப்னே சொல்லலாம், சீஃப் ஷெஃப் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா. ஸோ அவங்கள பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து தனியாக கிளாஸ்லாம் எதுக்குமே பண்ணல, அவங்க செய்யும்போது தான் நானும் நின்று பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பொண்ணு இல்லையா, அதுக்காக தான்.
ஸோ எங்கள் அக்கா வந்து சரியாக பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் உமன், அவங்க வேலைக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீட்லேயே இருந்துட்டேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்னும் வியூஸ் வரல. எனக்கு நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணலை, நீங்கள் போய் சேரலை. அதனால் வந்து வியூஸ் அதிகமாக வராமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் லைவாக வரலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு ஓகேன்னா நான் லைவில் வரேன். அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து குக்கிங் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து என் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பாருங்கள், இன்னைக்குன்னு சொல்லிட்டு நான் பர்த்டே வேறு எனக்கு. நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், சொன்னேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ரவா கேக்கு இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. டேரெக்டாக இருந்திருந்தா நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இது எல்லாருக்கும். நீங்களும் அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லியிருப்பீங்க. பட் கவலைப்படாதீங்க, நான் இன்னொரு நாள் வந்து எங்கள் அம்மா பண்ணுற இந்த கேசரி ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட்றத பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா கேட்கலையே அது எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு வந்து யாருமே லைக் பண்ணாமல் இருக்காதீங்க, ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சைட்லேயே ஒரு ஆல் பட்டன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எப்பவும் வந்து உங்களுக்கு சேரணும்னா அந்த ஆல் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நான் எப்பப்போ போடுறேனோ வீடியோ அப்போலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க இந்த ரவா கேக் வந்து கட் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பர்த்டே எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாமே வச்சுட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுறது, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் இப்போது. ஸோ அதுக்காக நானே வந்து பாடிட்டு நானே வந்து இது பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சரி, கட் பண்ணிடலாமா கேட்க? இப்போ நீங்களாச்சும் பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானே பாடிடுறேன். ஹாப்பி பர்த்டே டு மீ, happy birthday to me, happy birthday, happy birthday, happy birthday to me. சாப்பிட்றீங்களா? இல்லை, நானே சாப்பிட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு. ஏன்னா அம்மா வந்து செஞ்சதால வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகமாக இதில் போட்டு செஞ்சுருக்காங்க நான் கேட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரியலாக சொல்கிறேன், டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் ஒன்றும் கண்டென்ஸ் மில்க் போடல, மில்க்கும் போடல, ஜஸ்ட் அப்படி செஞ்சுருக்காங்க. ரியலி வெரி குட் டேஸ்ட். நான் இன்னொரு நாள் வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா?
எல்லாருக்கும் காமிச்சு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும். நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வைக்க முடியல, ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ கான் கண்ட்ரோல். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த பீஸ் வந்து கட் பண்ணி நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். கேசரி ஆக்சுவலி வெரி வெரி டேஸ்ட். ஐ கான் கண்ட்ரோல். நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன். காமிச்சு வச்சு நான் சாப்பிட்டுட்டே இருந்தேக்கா கண்டிப்பாக எனக்கு வயிறு வலிக்கும். ஸோ அதனால ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.